இங்க போனா இங்க சொகுசு தெரியும், இங்க தண்டனையோட அளவு தெரியும். அங்க வாட்டர் நோ வாட்டர், தண்ணி சொட்டு கிடைக்காது. தண்ணி கேட்டா வாங்க வாங்க ராஜா, தண்ணியா வேணும், இந்த செம்ப உருக்கி வாயில போடுற குடி. சஹாபாக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சமிய வஜ்பத்தன், திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலாவும் கேட்டாங்க, நாங்களும் கேட்டோம். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ரூன மா ஹாதா, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்கிறாங்க. குல் அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் மிகவும் அறிந்தவர்கள், அவங்களுக்கு தான் தெரியும் என்று நாங்கள் சொன்னோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா ஹஜருன் ருமிய பிஹி ஃபின் நாரி முந்து 70 ஹரீஃபன், அது ஒரு கல்லு நரகத்திலே போடப்பட்டது 70 வருடங்களுக்கு முன்பதாக. அது இப்போதுதான் நரகத்திலே ஆழத்தை தொட்டிருக்கிறது. இப்பதான் கீழ்ப்பகுதியில் போய் விழுந்திருக்கிறது. 70 வருடங்களுக்கு முன்னாடி போட்ட கல்லு இப்ப வந்து விழுதுண்டா, அந்த நியூட்டன் தியரியை வச்சு நீங்க கொஞ்சம் கணக்கு பண்ணி கூட பார்க்கலாம். நம்முடைய கெஸிங் தான் 100% கன்ஃபார்ம் பண்ணலாம். நியூட்டன் சொன்ன தியரி வந்த விஞ்ஞானமும் புலியானமும் மிக்ஸ் ஆகி பொய்யாக கூடும். 10 மீட்டர் ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வேகத்தில் ஒரு பொருள் விழும் என்றான். அப்படித்தானே? ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வேகம், ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வேகம் என்றா 60 செகண்ட் ஒரு நிமிடம். அப்ப மீட்டரை வந்து 60ஆல பெருக்கி, 10 மீட்டர் 60ஆல பெருக்கி, ஒரு மணித்தியாலத்துக்கு அதை 60ஆல பெருக்கி, ஒரு நாளைக்கு அதை 24ஆல பெருக்கி, 365க்கு அதை 365ஆல பெருக்கி வருஷத்துக்கு பார்த்து அதை வந்து 70 வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மீட்டர் எவ்வளவு வருமோ அது ஒரு கெஸினாக நரகத்துடைய ஆழமாக சொல்லலாம். அல்லாவே அறிந்தவன். இவன் 10 மீட்டர் ஒரு செகண்டும் பொய் கணக்காக கூட இருக்க முடியும். பாருங்க, அதுல அந்த நரகத்துல தொங்கிக் கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கிடந்த வேண்டி வைங்க, வில 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 பள்ளத்தை நோக்கி சென்று கொண்டிருப்போம். நரகம் பயங்கரமானது, கொடூரமானது. நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய நிலையில் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும், ஒத்த ஆழத்துக்கு போனாலும் சரி, பாலத்துல இருந்தாலும் சரி, தொங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒரு இடையில இருந்தாலும் சரி, எப்படி இருக்கும்? நாலா திசையிலிருந்தும் வேதனை தான் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் 29வது அத்தியாயத்திலே 85வது வசனத்திலே, வ இன்ன ஜஹன்னம லமுஹீதும் பில் காஃபிரீன், காஃபிர்களை நரகம் சூழ்ந்து கொள்ளும். யௌம யக்ஸாஉல் அஸாபு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவர்களுக்கு மேல்புறத்திலிருந்தும் வேதனை வரும், கீழ்ப்புறத்திலிருந்தும் வேதனை வரும். சும்மா இல்ல, வேதனை தானா வந்து போவாது, ஒரு வார்னிங்கோட தான் வரும். வயகூலு தூகு மா குன்தும் தஅமலூன், இந்த வேதனை எது தெரியுமா? நீங்கள் செய்த செயல்கள் தான், அனுபவிங்கடா என்று சொல்லிக் கொண்டே தான் அந்த வேதனை வரும். வேதனைக்கு ஒரு வார்னிங் அலர்ட் மெசேஜோட தான் வேதனை வரும். சும்மா போற போக்குல வேதனை கிடையாது. எதுக்கு வேதனை செய்யப்படுறோம் என்று தெரியாமல் வேதனை செய்யப்பட மாட்டாது. நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அறிவிப்பு செய்து, இந்த காரணத்தினால் தான் நீங்கள் வேதனை செய்யப்படுகிறீர்கள் என்பதை சொல்லி சொல்லி வேதனை செய்யப்படக்கூடிய நிலை. 18வது அத்தியாயத்திலே 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அஅதத்னா லிஸ்ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, நாங்கள் அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை தயாரித்துள்ளோம், அது அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும். வ இயஸ்தகீசு யுகாசு பிமாயின் கல்முஹ்லி யஸ்ஃபில் வுஜூஹ், அவர்கள் அந்த நேரத்தில் நரகத்தின் வெப்பத்தின் காரணமாக தண்ணீர் கேட்பார்கள். தண்ணி கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த அடிக்கிற பிளாஷ் லைட்டுக்கே தண்ணி கேட்குது. அந்த நரகத்துல எப்படி தண்ணீர் கேட்கும்? தண்ணி கொஞ்சம் கிடைக்காதா என்று கேட்க போகல, தண்ணி கொடுக்கப்படும். என்ன தண்ணி? கல்முஹ்லி யஸ்ஃபில் வுஜூஹ், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் முகத்தை பொசுக்கும் உருக்கிய செம்பு போன்று கொதிநீர் வழங்கப்படும். பீஸ-ஷராப், கெட்ட பானம். அது செம்ப உருக்கிறத பாத்தீங்களா? கையை போட்டு போட்டுமா? அவ்வளவுதான். உருக்கின செம்புல கைய போடலுமா? முடியாது. அந்த மாதிரிதான் தண்ணீர் வரும், முகத்தை சுற்றி பொசுக்கும். அந்த தண்ணீர் கெட்ட பானம். வசாஅத் முர்தஃபகா, அது கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கும். வேதனையில ஒரு ரிலீஸ் சரியில்லை. இங்க ஜெயிலுக்குள்ள போட்டா விசிட்டாவது வருவான் 4 பேரு. இங்க வந்து ஜெயிலுக்குள்ள போட்டா ஸ்பெஷலா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு வார்டுக்குது. வாட்டு எத்தனாங்க பணஸ்லாமி, இன்னொரு பணஸ்லாமி இன்னொரு வார்டு ஒண்டிக்குது. எட்டையோ பணஸ்லாமியோ நினைவில்லை. அதுக்கு போனா கொஞ்சம் ஃப்ரீயா அடிக்கலாம். ஹாஸ்பிட்டல் வார்டுக்கு எல்லாம் மாதிரி அரசியல்வாதிகள் போனா எங்க போவான்? அரசியல்வாதியை போட்டோன்னே அடுத்த நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் வார்டில் வைப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இல்ல, அதுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம மூமின்கள் உள்ளுக்கு போனாங்கன்னு வைங்களேன்,
மூமின்கள் முஸ்லிம்கள் கொழும்பு 10க்குள்ள போனாங்கண்டா பள்ளி வார்டு, எது பள்ளி வார்டு எடுத்து போறது. பள்ளியில போயிட்டு திக்கரும் பிக்கிறோம், இங்க திக்கரு பிக்கிறோட இருந்தா அதுக்குள்ள போயிருப்ப நீ அங்க போயிட்டு பள்ளியை தேடுறான். சரியா? பள்ளி ஓடுன்னு ஒரு ஓடு, உள்ள இருக்கிறவங்க குழம்ப கூடாது என்னோட, இதான் நிலைமை. சரியா? இங்க போனா இங்க சொகுசு தெரியும், இங்க தண்டனையோட அளவு தெரியும். அங்க வாட்டர் நோ வாட்டர், தண்ணி சொட்டு கிடைக்காது. தண்ணி கேட்டா வாங்க வாங்க ராஜா, தண்ணியா வேணும், இந்த செம்ப உருக்கி வாயில போடுற குடி. இதெல்லாம் கொடுத்தா எப்படி தாங்குவோம்? சிந்தித்து பாருங்கள்.